அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிக்க வேண்டியதில்லை. வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்கின நாடுது. அதே வியாபாரம் தொடர்ந்து நடக்குது. அதிக இருந்தது. போய் நீ அண்ணன்ட்டதை கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்க வை. நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்தவன். கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டை பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்வதற்கு அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிட்டு வேண்டியதில்லை. இந்த செய்தினால இந்த இது இருக்குல்ல, இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். கருத்து அது பொதுக்குழு மேடையிலே வச்சு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தான் கேட்டேன். சரி, அது எங்க ஐயாவுடைய கருத்து, அவ்வளவுதான். அது விட்டுருவோம், அதை விட்டுருவோம். வேற ஏதாவது அவங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் பணம் இல்லாம வேலைக்கு போக சூழ்நிலை இருக்குது. இன்டர்வியூ அடமெண்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்கு வேலை அடைக்கிறாங்கன்னா பணம் இல்லை, ரூபா கட்டாங்க, அதனால எனக்கு வேலைக்கு போக முடியும்னு சொன்னாங்க. அதாவது வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்கின நாடுது. அதே வியாபாரம் தொடர்ந்து நடக்குது. இது போய் நீ அண்ணன்ட்டதை கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்க வை. நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்தவன்.